மன்னிக்கலாமே. படிக்கிற பையன் ஏதோ ஒரு ஆர்வத்துல மது கிட்ட அப்படி லவ் லெட்டர் கொடுத்துட்டான். மது, அந்த ராஜேஷ் பண்ண தப்புக்கு தான் நான் அவனை அடிச்சு கண்டிச்சிட்டேன்ல. அவன் என்ன கல்லால் அடிச்சும் கூட நான் அவனை மன்னிக்க நினைக்கிறேன்னா அவனோட படிப்பை பாதிக்க கூடாதுன்னு தான். நீயும் கொஞ்சம் மேடம்க்கு எடுத்து சொல்லு. ஓகே அர்ஜுன், அதான் அர்ஜுனே சொல்லிட்டாருல்ல, அந்த ராஜேஷ் பிரச்சனையை இதோட விட்டுருங்க. இனிமேல் அவன் காதல் கத்திரிக்கான்னு சொல்லி என்னை டார்ச்சர் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மேடம், நீங்க ஸ்கூல்ல நடந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் நாங்க கவனிச்சுக்கிறோம். ஸ்கூல்ல நடக்கிற விஷயத்த நான் சீரியஸா எடுத்துக்க கூடாதா? இதுங்க கிட்ட எதுவும் பேசிக்க வேண்டாம். அந்த ராஜேஷ் கிட்ட நம்ம வேற விதமா டீல் பண்ணிக்கலாம். சரி அர்ஜுன், டாக்டர் உன்னை எப்போ டிஸ்சார்ஜ் பண்றதா சொன்னாங்க? நாளைக்கு மேடம். சரி, ஹாஸ்பிட்டல் பணம் கட்டியாச்சு. பயப்படுற மாதிரி உனக்கு எதுவும் நடக்கலங்கிறதே சந்தோஷம். உடம்ப பாத்துக்கோ. சரிங்க மேடம். வித்யா, கூட இருந்து கவனிச்சுக்கோ. முடிஞ்சா நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். ஓகே மேடம். மது, வா வீட்டுக்கு போலாம். நீங்க போங்க, நானும் கூட இருந்து அர்ஜுனை பாத்துக்கிறேன். அதான் வித்யா இருக்கால, அவ பாத்துப்பா. நம்ம போயிட்டு நாளைக்கு வரலாம். நீ மேடம் கூட வீட்டுக்கு போ மது. இவ்வளவு நேரம் இங்க இருந்து என்ன பாத்துக்கிட்டது மட்டும் இல்லாம எனக்காக மேடம் கிட்ட சொல்லி என் ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் நீயே கட்டிட்ட. எனக்கு அது போதும். நீ போ மது. நீங்களே சொல்றீங்கன்றதுக்காக தான் நான் போறேன். வித்யா, பாத்துக்கோ. சரி மது. வா. செவந்தி வராங்க. வா. என்னாச்சு செவந்தி? நீங்க திடீர்னு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனதா அரவிந்தும் நந்தினியும் சொன்னாங்க. என்ன விஷயமானு கேட்டதுக்கு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. என்ன விஷயமா ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க? மதுவுக்கு எதுவும் திரும்பவும் உடம்பு முடியாம போயிடுச்சா? இவளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல சிந்து. வித்யாவோட அண்ணா இருக்கான்ல, அவனுக்கு தலையில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கான். அவனை தான் பாத்துட்டு வரேன். அவன் ஏதாவது அகராத்தனம் பண்ணி கீழே விழுந்து மண்டையை உடைச்சிட்டு இருந்திருப்பான். ஆமா, அவன் எதுக்கு நீ போய் பாத்துட்டு வர? பாட்டி, விஷயம் என்னன்னு தெரியாம உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. அர்ஜுன் அகராதித்தனம் பண்ணிதான் கீழே விழுந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹே மது, பாட்டு யதார்த்தமா தானே சொல்றாங்க. அதுக்கே நீ இவ்வளவு கோவப்படுற? என்ன நடந்ததுன்னு நான் எடுத்து சொல்றேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. செவந்தி, என்னாச்சுமா அவனுக்கு? நேத்து ராஜேஷ்னு ஒரு பையன் இவளை விரும்புறேன்னு சொல்லி பிரச்சனையாச்சுன்னு சொன்னான்ல மாமா. ஆமா. அந்த பையன் இன்னைக்கும் வந்து இவளுக்கு லவ் லெட்டர் கொடுத்திருக்கான். லவ் லெட்டர் கொடுத்தானா? ஆமா ரகு. ஓ, அப்படின்னா அந்த பையன் இந்த அம்மா மேல காதல் பித்து பிடிச்சு சுத்துறானா? அந்த பையன் யாருன்னு பார்த்து சாக்லேட் வாங்கி தரணுமே. சரி செவந்தி, அந்த பையன் லவ் லெட்டர் கொடுத்ததுக்கும் அர்ஜுன் தலையில அடிபட்டதுக்கும் என்ன சம்பந்தம்? நேத்து அந்த பையன் மது கிட்ட பிரச்சனை பண்ணதும் வித்யா அந்த விஷயத்த அர்ஜுன் கிட்ட சொல்லிருக்கா. அதனால அந்த பையனை பார்த்து அர்ஜுன் வார்ன் பண்றதுக்கு அர்ஜுன் ஸ்கூலுக்கு வந்திருக்கான். அப்போ அந்த பையன் ராஜேஷ் இவளுக்கு லவ் லெட்டர் கொடுக்கறப்போ அவனுங்க 2 பேருக்கும் அடிதடி சண்டையாகி அந்த கோவத்துல கல்லை எடுத்து அந்த பையன் அர்ஜுன் தலையில அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் அவனை அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் இவங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. அதான் நான் போய் அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் கட்டிட்டு வரேன். இவளுக்காக 2 பேரும் அடிச்சுக்கிட்டானுங்களா? இந்த அளவுக்கு அர்ஜுன் இவளுக்காக மல்லு கட்டிருக்கான்னா இவன் நிச்சயமா அவன் மேல காதல்ல விழுறது உறுதி. ஏமாது, நேத்து அந்த பையன் உன்கிட்ட அப்படி வந்து சொன்னப்பவே நீ போய் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுன்னு சொன்னோம். அவனை அவங்க கண்டிச்சிருந்தா உன்கிட்ட இன்னைக்கு வந்து இப்படி லெட்டர் கொடுத்திருக்க மாட்டான்ல.
நாம சொல்றதை கேட்டாதான் இவளுக்கு எந்த பிரச்சனையும் வராதே. இவ இஷ்டத்துக்கு பண்றதுனால தான் இன்னைக்கு அந்த பையன் வந்து இவளுக்கு லெட்டர் கொடுத்துருக்கான். அப்படி அவன் என்கிட்ட லெட்டர் கொடுத்ததுனாலதான் அர்ஜுன் அவனை வெளுத்து வாங்கிட்டார்ல, அப்புறம் என்னவா? அந்த பையனை உன் ஃப்ரெண்டு வந்து அடிச்சிட்டான். பதிலுக்கு அவனும் கல்லால அடிச்சிருக்கான். அப்படி கல்லடிப்பட்டு அவனோட உயிர்க்கே ஆபத்தா முடிஞ்சிருந்தா நம்ம என்ன பண்ணிருக்க முடியும்? இதே பெரியவங்க நாங்க ஹேண்டில் பண்ணியிருந்தா அந்த பையன் கிட்ட பக்குவமா விஷயத்தை எடுத்து சொல்லி பிரச்சனைய சுமூகமா முடிச்சிருப்போம்ல. அதுக்கப்புறம் யாருக்கும் எந்த பாதிப்பும் வந்திருக்காது. சரி, இந்த விஷயத்தையாவது நீ உங்க பிரின்சிபல் மேடம் கிட்ட சொன்னியா இல்லையா? சொல்லல. ஏன் சொல்லல? அப்படி சொன்னா அதனால தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் ஆண்டி. ஏமா, நீ அப்படி சொல்லாம இருந்ததுனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அது பரவாயில்லையா உனக்கு? அண்ணி, இப்போ ஒன்றும் இல்லை. அந்த பையனை உடனே போய் பிரின்சிபால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். சித்தப்பா, அதெல்லாம் வேண்டாம். அர்ஜுனே அவரை கல்லால அடிச்ச ராஜேஷை மன்னிச்சிட்டாரு. அப்புறம் எதுக்கு அந்த பையனை பத்தி திரும்பவும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கணும்? இந்த பிரச்சனை இப்படியே விடுங்க. எல்லாரும் அதை அப்படியே புடிச்சு தொங்கிட்டு இருக்காதீங்க. இதேதான் நீ நேத்தும் சொன்ன. இனிமே அந்த பையன் உன்கிட்ட வம்பு பண்ண மாட்டான்னு. இன்னைக்கு என்ன ஆச்சு? அதே தானே நடந்திருக்கு. அர்ஜுன் அவனை மன்னிச்சிட்டாங்கிறதுக்காக நான் இந்த டைம் அவனை சும்மா விட முடியாது. அப்படின்னா நீங்க ஸ்கூலுக்கு வந்து பிரின்சிபல் மேம் கிட்ட சொல்ல போறீங்க, அப்படிதானே? கண்டிப்பா சொல்லதான் போறேன். நீங்க அப்படியெல்லாம் வந்து சொன்னீங்கன்னா அந்த பையனை ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்க. அது உங்களுக்கு பரவாயில்லையா? படிக்கிற பையன் படிப்பு மேலதான் கவனம் செலுத்தணும். அப்படி இல்லாம உன்னை விடாம ஃபாலோ பண்ணி உன்னை தொந்தரவு பண்றத நாங்க எப்படி பொறுத்துக்க முடியும்? செவந்தி ஸ்கூலுக்கு வந்து அந்த பையனை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த பையனை வார்ன் பண்ணி தான் விடுவாங்களே தவிர ஸ்கூலை விட்டுலாம் அனுப்பிட மாட்டாங்க. அதனால அந்த பையனோட படிப்பு ஒன்னும் கெட்டு போகாது. நீ ஒன்னும் பயப்படாத. இங்க பாருங்க ஆண்டி, ராஜேஷ் விஷயத்த ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக வேண்டான்னு அர்ஜுன் இவங்க கிட்ட சொல்லி தான் அனுப்புனாரு. அப்படி இவங்க ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படும். அவர் என் ஃப்ரெண்டு, அதனால அவர் சொல்லுக்கு நானும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏய், என்னடி பேச்சுக்கு பேச்சு அவனை அவர் இவர்னு சொல்லிட்டு இருக்க? அவன் அவ்வளவு பெரிய இவனா? அவன் இவன்னு சொல்லு. எங்க அந்த அர்ஜுன் நம்ம பேத்திய கொத்திக்கிட்டு போயிடுவானோங்கிற பயத்துலதான் இந்த மாமியா கிழவி ரூ போட்டு பேசுறத பொறுத்துக்க முடியாம இப்படி கோபத்தை காட்டுது. இங்க பாருங்க பாட்டி, அர்ஜுனும் என்ன நீங்க வாங்க போங்கன்னு மரியாதையை தான் பேசுறாரு. நானும் அவரை மரியாதையை தான் பேசுவேன். ராஜேஷ் விஷயம் பிரின்சிபல் மேடம் காதுக்கு போகவே கூடாது சொல்லிட்டேன். ஏமா ஏமா மது மது, என்னப்பா இப்படி பண்றாவ? பாத்தியா செவந்தி, ஸ்கூல்ல சொல்லக்கூடாதுன்னு உனக்கு ஆர்டர் போட்டுட்டு போறா. அவளுக்கு இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரியல.